ஃபில்ம் மேக்கிங்கில் டச் ஆங்கிள் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது கேமரா ஃப்ரேமை இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் டில்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் டச் ஆங்கிள். பொதுவாக ஒரு கதையில் ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன், ஒரு டென்ஷன் பில்டப்பான சீன் அப்படின்னா இந்த டச் ஆங்கிளை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு படத்துடைய ஆடிஷனுக்கு ஒரு ஹீரோவுடைய ஃபோட்டோ டச் ஆங்கிள் கிளிக்கில் போயிருக்கு. அது வேறு யாரும் இல்லை, நடிகர் சூர்யா. நடிகர் சூர்யா தன்னுடைய முதல் படத்துக்கான ஆடிஷனுக்கு டைரக்டர் மணிரத்னம் கிட்டையும் டைரக்டர் வசந்த் கிட்டையும் இந்த ஃபோட்டோ போகுது. இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் சூர்யாவை நேருக்கு நேர் படத்துக்காக அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்தது வேற யாரும் இல்லை, சூர்யாவை வச்சு அயன், மாற்றான் இப்படி சூப்பர் ஹிட் படம் கொடுத்த கேவி ஆனந்த் அவர்கள் தான். சூர்யாவோட முதல் படத்தில் கேவி ஆனந்த் அவர்களும், கேவி ஆனந்தோடைய கடைசி படத்தில் சூர்யாவும் ஒர்க் பண்ணது நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். அன்னைக்கு கேவி ஆனந்த் டச் ஆங்கிள் கிளிக்ல எடுத்த இந்த சூர்யாவோட போட்டோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற ரெட்ரோ படத்துல கூட ரெஃபரன்ஸா வந்திருக்குது. இதை நீங்க எத்தனை பேர் ரெட்ரோ படத்துல கவனிச்சீங்க அப்படின்றதையும், இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற சூர்யாவோட ரெட்ரோ படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.